இந்த சமாரியர்கள் எப்படி வந்தார்கள் தெரியுமா? இஸ்ரவேல் 2 ராஜ்யங்களாக பிரிந்தது. வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல், தெற்கு ராஜ்யம். யூதா பின்னர் வடக்கு பகுதியை அசீரியர்கள் கைப்பற்றினார்கள். அங்கே இருந்த பலரை வெளியேற்றியும் வேறு நாடுகளிலிருந்து மக்களை கொண்டு வந்து குடியமர்த்தியும் வைத்தார்கள். இதனால் என்ன நடந்தது தெரியுமா? புதிய மக்கள் பிளஸ் பழைய இஸ்ரவேல் மக்கள் கலந்தார்கள். ஒரு புதிய சமூகம் உருவானது. அவர்கள்தான் சமாரியர்கள். ஆனா யூதர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் சுத்தமானவர்கள் இல்லை என்று தள்ளி வைத்தார்கள். மேலும் பிரச்சனை. யூதர்கள் எருசலேமில் தேவனை வணங்கினார்கள். சமாரியர்கள் கெரிசீம் மலை மீது வணங்கினார்கள். இதனால் வெறுப்பு நூற்றாண்டுகளாக வளர்ந்தது. ஆனா ஒரு நாள் ஒரு மனிதன் சாலையில் காயமடைந்து கிடந்தான். பலர் பார்த்தும் உதவவில்லை. ஆனா உதவியது யார் தெரியுமா? ஒரு சமாரியன். அந்த நாள் உலகம் கற்றுக்கொண்ட பாடம். மதம் இல்லை, பிரிவு இல்லை, மனிதநேயம்தான் மிகப்பெரியது. நீங்கள் யார் என்பதல்ல, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம்.